ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய பெயர் ஆர் ஃப்ரான்சிஸ் ராஜா. எனக்கும் ஆண்டவருக்குமே சம்மந்தம் இல்லைங்கிறப்ப எனக்கும் இந்த அகாப்பே சர்ச்சுக்குமே சம்மந்தம் இல்லை தான். நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் வால்பாறை சோலையா டேம் பகுதியில். ஸோ அப்பா வந்து ஒரு ஆசிரியர், அம்மா வந்து ஒரு அஞ்சல் துறை அதிகாரி. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க. சின்னதுலேருந்தே நாங்கள் வந்து சிஎஸ்ஐ குடும்பத்தை சார்ந்தவர்களால அந்த பாரம்பரியமாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்பா வந்து சின்னதுலேயே சர்ச்சு தான் இருப்பாங்க. நாங்களும் வந்து சர்ச்சில் களை எடுக்கிறது, இந்த சர்ச்சு டெக்கரேஷன் இதே தான் இருந்தோம். அங்கே மலைப்பிரதத்தில் வந்து போதுமான அளவு கல்விக்கு வசதி இல்லாதனால எங்களை படிக்க வச்சது மணப்பாறையில் ஹாஸ்டலில் படித்தோம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்தவ நிறுவனத்திலே படித்ததுனால எங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரில சின்ன வயசுலேருந்தே. இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறப்ப நான் படித்தேன், கல்லூரி முடித்தேன். ஒட்டஞ்சத்தில் தான் முடித்தேன் கல்லூரியெல்லாம். சென்னை போய் படிக்கிறப்ப எனக்குள்ளாகவே இந்த விபிஎஸ், நான் சின்ன வயசுலேருந்து விபிஎஸ் டைரக்டராக இருந்திருக்கேன், விபிஎஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், பல ஊழியங்கள் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் என்னென்னா ஒரு பெயர் கிறிஸ்தனாகவே நான் வாழ்ந்து வந்துருந்திருக்கேன். பல பேருக்கு நான் குழந்தைகளுக்கெல்லாம் டான்ஸ் எல்லாம் சொல்லி தந்திருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வெறுமை என்னென்னா ஆண்டவருக்குள்ள ஒன்றும் நான் வரல அப்படிங்கிற மாதிரி. அப்போ எனக்குள்ளே சில திறமைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தாரு. நல்லா பல குரலில் பேசுவேன், நல்லா என் சுற்றி இருக்கிறவங்கள வந்து ரொம்ப ஜோக் அடித்து ரொம்ப கலகலப்புன்னு வச்சுக்குவேன். இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறப்ப எனக்குள்ளாகவே சில பாடல்கள் தாளந்துகள் எல்லாம் கொடுத்துருந்தாரு. இதை நான் என்ன பண்ணேன்னா, சென்னை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நானே வந்து செய்தி வாசிப்பாளர் ஆகணுன்ட்டு பேப்பர் எடுத்துகிட்டு தனியாக போய் அதேமாதிரி வாசித்து, ஏன்னா விபிஎஸ்சில் ஸ்கிட்லாம் பண்ணியிருக்கோன்ட்டு பண்ணேன். அதே மாதிரி பிரபலமான தொலைக்காட்சியிலலாம் நான் ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். அதோட தாக்கம் அப்படியே இருக்கிறப்ப என்னாச்சுன்னா, திரைப்படத்துறையிலே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. சரி, ஒரு படத்தில் நடித்து பார்த்தா கடைசியில் பார்த்தா அப்படியே தொடர்ந்து படங்களை நடிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து என்ன சொல்கிறதுனா சீரியலில் நடிச்சிருக்கேன். இதுக்கு போக பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுகள்லையும் நான் வந்து பிரபலமான சன் டிவி எல்லாத்துலேயும் வந்து ஒரு எல்லா பட்டிமன்றம் எல்லாத்துலேயும் பேச ஆண்டவருக்கு என்ன கிருபை செஞ்சார். ஏன் இது கொடுத்தாருன்னா, உலகப்பரமான காரியத்தில் போக போக ஆண்டவரை விட்டு நான் பின்னோக்கி வர ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இருக்கிறது நான் தான் திறமை, என்னோட தான் வந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை மறந்து பின்னாடி வரப்ப பல லட்சங்கள் நான் சம்பளமாக வாங்கினாலும் அது எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு தான் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆண்டவரை நான் வந்து தேட மறக்க ஆண்டவர் என்னை கைவிடலை. நான் ஆண்டவரை மறந்து மனிதர்களை நம்பி போயிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் ஷூட்டிங் இருந்துச்சுன்னா ஷூட்டிங் போயிடுவேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். சரி, இடப்பட்ட நேரம் போய் ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். இந்த மாதிரி ஆண்டவர் விட்டு விலக ஆண்டவர் என்னை கைவிடாமல் இருந்தார். எனக்கு உண்டான பல சோதனைகளை நானே தேடிக்கொண்டேன். மனிதர்களை நம்பி போக அவர்கள் நம்பி போக எனக்கு ஆசை வார்த்தை கூறி என்ன பண்ணாங்கன்னா, படத்தை வாய்ப்பு தரோம் எல்லாம் பண்ணிட்டு நல்ல பிரபலமான, ஆனால் வாங்குற காசு எல்லாமே மருத்துவத்துக்கு தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். எதிர்பார்க்கணுமாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க சீரியஸ் ஆகிட்டாங்க. அவங்கள காப்பாற்றி வர்றதுக்குள்ளே அக்காவுக்கு குழந்தை வயிற்றுலேயே கன்சீவ் ஆகியிருந்தாங்க. வளகாப்புக்கு சொல்லி விட்டுருந்தோம், குழந்தை வயிற்றுலேயே இறந்துருச்சு. இது மாதிரி லட்சத்தில் ஒருத்தர் நடக்கும். அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட். இப்படி தொடர்ந்து வருடங்கள் ஆக என்னென்னா தொடர்ந்து பல போராட்டங்களும் சோதனைகளும். இதுக்கிடையில் எனக்கு திருமணமானது. எனக்கு ஒரு அழகான ஆண்டவர் பெண் பிள்ளையை கொடுத்தார். நான் என்ன பண்ணேன், அந்த சினிமா அந்த லைட்டு வெளிச்சம் என் மூஞ்சில் பட்டோன்னே ஆண்டவருடைய வெளிச்சத்தை விற்று விலக போயிட்டேன். மேடை விட்டு இறங்கணுன்னா இப்போ 4 பேருக்கு ஆட்டோகிராஃப் போடுறது, அவங்க வந்து என் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, நான் பேசினா கை தட்டுறது, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்குள்ளாகவே ஒரு போதை எனக்கு ஆயிடுச்சு. இந்த போதையிலிருந்து நான் வந்து விடுபட முடியல. எனக்கு வந்து எப்படியாவது ஒரு ஷூட்டிங் அந்த லைட்டு வந்து என் மூஞ்சில் அடிச்சிடணும், எனக்கு வந்து இப்படி எல்லோரும் கை தட்டணும். மேடை விட்டு பேசிட்டு இறங்கணுன்னு, இன்றைக்கி சன் டிவிலெலாம் பேசிட்டு இறங்கணுன்னா வந்து என்னை கை கொடுப்பாங்க, நல்லா பேசுனீங்க, இன்றைக்கி நல்லா ஜோக்காக இருந்துச்சுட்டுலாம் உடனே எங்கூட கை கொடுக்குவாங்க, ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க. இந்த போதை எனக்கு ஏறணுன்னு ஆண்டவரை விட்டு நான் சுத்தமாகவே மறந்துட்டேன். இதனால் என்னாச்சுன்னா, என்னுடைய குழந்தைக்கு வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவளுக்கு வந்து பிறந்தோடனே வெள்ளை அணுக்கள் கம்மியாக போயிடுச்சு. அப்போ இந்த கோயம்புத்தூர் சைல்ட் ட்ரஸ்ட்டில் இருப்பாங்க. நான் நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கு கிடைச்ச அந்த 30,000 அப்படியே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் தான் கட்டுவேன். வீட்டுக்கும் கொண்டு போக மாட்டேன். ட்ரெயினில் ஃபுட்பால் அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு வருவேன். நைட் ஷூட்டிங் முடிஞ்சு நைட்டு 10 மணிக்கு ஏறுவேன். காலையில் 6 மணிக்கு வந்து அப்படியே மருத்துவமனையில் கட்டுவேன். 2 மணி வரைக்கும் இருந்துட்டு மதியம் 2 சிட்டியில் ஏறிட்டு நைட் ஷூட்டிங் போவேன். ஸோ வாங்குற காசு எதுவாக இருந்தாலும் அது வந்து அப்படியே மருத்துவமனைக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஏன் ஆண்டவரே எனக்குன்ட்டு ரொம்ப ஒரு போராட்டம் இருக்கிறப்ப நான் தேட மறந்துருக்கிறேன். சில நேரம் அவசரமாக பைபிள் எடுத்து என்ன வசனம் வருமோ அது படிச்சுட்டு போவோம், அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து கைவிடாமல் நம்மளை பாதுகாத்து இருந்தார்.
அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் மனைவி வந்து ரொம்ப ரசிக்கப்பட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப நாள் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்ட்டு. உடனே எனக்கு வாக்குவாதம் வரும். நான் வந்து தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த சர்ச்சில் போய் இந்த கையை தூக்கிட்டு அல்லேலூயா சொல்கிறது, இந்த எல்லாமே நின்று இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நீ வந்து இப்படி இருந்தால் நீ இருந்துக்கோம்னு இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் முரண்பாடுகள் இருக்கும். அப்போ ஆண்டவர் உணர்த்தினார் ஒவ்வொரு தாட்டியும், நீ வந்து என்னை மறந்தீனா நான் உன்னுடைய பிள்ளையை மறப்பேன் அப்படின்னு சொன்னார். அடி அங்கே வச்சார், ஆனால் கையுடலை. இப்படி பல போராட்டங்கள் மத்தியில் இருக்கிறப்ப பிள்ளை வந்து எனக்கு அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றவே முடியாது. ஏன்னா 2 வயசு குழந்தை, அவளுக்கு கைகளில் நரம்பே இருக்காது. காலில் நரம்புலாம் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. மேக்ஸிமம் அவள் ஐசியூவில் தான் இருப்பாள். நான் அவளை பார்த்துட்டு எனக்கு அடுத்த நாள் பணம் தேவை, இருந்த நகை எல்லாமே வச்சாச்சு, எனக்கு பணம் தேவை, அதனால் நான் நடிச்சே ஆகணும். தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சேர சேர ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தேடு, உன் குடும்பத்தை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு எனக்கு பாஸ்டர் மாதிரி இருக்கிறவங்க ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. நான் அதை நம்பலை. என்ன ஆண்டவரே, நீ உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் என்னை காப்பாற்றிருப்பீங்கல்ல அப்படின்ட்டு நான் உலகப்பரம காரியத்தை நம்பிட்டு இருந்தேன், மனுஷங்களை நம்பிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் தூக்குவேன், உன்னை நான் சுமப்பேன், தப்பி வைப்பேன்னு. என்னென்ன நான் சம்பாரிச்சினோ சினிமாவில் அது எல்லாத்தையுமே 2005 ஃப்ளட்டில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நான் ஹீரோவாக ஆகணுன்ட்டு தான் பல குணச்சித்திர நடிகள் நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹீரோவாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் வந்து உலகப்பரமான என்னை வந்து ஜீரோவாக்கினார். ஏன் அப்படின்னா, நீ மனுஷனை நம்பாத, என்னை நம்புன்ட்டு. நான் என்ன சம்பாரிச்சினோ எல்லாமே பண்ணோம், எல்லாத்தையும் நான் வந்து சென்னையிலேயே இழந்துட்டு வெறும் குழந்தைகள் மட்டும் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு கோயம்புத்தூரில் வந்தேன். இங்கே வந்து அந்த வெடிக்காலம் 4 மணிக்கு போய் 1000 ரூபா கொடுத்து நான் டீ வாங்கி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, அந்த சினிமாவில் சம்பாரித்த அந்த பணம் வெடிக்காலம் 3 மணிக்கு தாம்பரத்தில் அது ஒரு 1000 ரூபா கொடுத்து டீ வாங்கி குடிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அப்படி ஒரு பெருமை, டீ அந்த சினிமாவில் வந்து இப்படி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் கோயம்புத்தூரில் வந்து உண்மையாக சொல்கிறேன், என் குழந்தைக்கு ஒரு பேம்பர்ஸ் வாங்க கூட முடியாமல் இருந்தேன். நான் எந்த காசுமே இல்லை என்கிட்ட, சுத்தமாக வாசல், யார்கிட்ட போய் கையேந்திரன்னு தெரில. அப்போ நான் சில நேரம் உட்காந்து தனிமையை அழுகிறப்ப ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷனை நம்பினா அவங்களுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன். எங்கள் அப்பா அம்மாட்டையும் கேட்கல, பென்ஷன் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, ஆனால் அவங்ககிட்ட கேட்க எனக்கு மனசு இருக்காது. எத்தனையோ நாள் வெறும் 20 ரூபாய் வச்சுட்டு சாந்து கீர்ஸில் சாப்பிட்டு அப்படியே நான் மரணத்தை தருவாயில் நான் இருந்திருக்கேன். எனக்கும் ஜீசஸ் கால்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாமங்கிறப்ப எப்படி இந்த ஆண்டவர் பேட்ட நான் சம்மந்தமாக முடியும்? என் மனைவி வந்து ஜீசஸ் கால்ஸில் ஒர்க் பண்ண சேர்ந்தாங்க. அடுத்து சினிமாவில் இருக்கிறனால எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அப்படின்ட்டுலாம் நான் சொல்லி சண்டை போட்டிருக்கேன். அப்போ ஜீசஸ் கால்ஸில் வந்து என்னை இன்டர்வியூ எடுத்தப்போ சொன்னேன், எனக்கு வந்து மாதம் 35,000 40,000 கொடுத்தா தான் நான் வருவேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன் பிரதர், எனக்கு அடுத்தடுத்து சினிமா கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஹச்ஆர்டியே போய் சண்டை போட்டிருக்கேன். நான் எனக்கு என்னென்னா, ஜீசஸ் கால்ஸை நீ வேண்டான்னு சொல்லிடணும், நான் அப்புறம் போய் நாங்கள் என்னென்ன சம்பாரிச்சிக்குவேன், என்னையும் அவங்க வாயிலேருந்து வேண்டான்னு சொல்லணுன்ட்டு. எங்களோட 19 பேரெல்லாம் இன்டர்வியூ வந்திருக்காங்க, இன்றைக்கி நிறையா பேர் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை அன்றும் தெரிந்து கொண்டார். அன்றைக்கி இருந்தவர் சொன்னார், இல்லை உன்னை குறித்து ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, நீங்கள் இரு, உனக்கு நான் எல்லாம் பண்ணித்தரோம் ஆண்டவர் சொல்கிறாருனாரு. அப்பையும் டெய்லி சண்டை போட்டு தான் ஆஃபீஸ்க்கு வருவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்படி ஒரு நாள் ரொம்ப கடன்கள் ஆயிடுச்சு, என்னால் வந்து வாழவே முடியாத சூழ்நிலை. பாப்பா அப்போ 1ஆவோ படிச்சுட்ருக்கா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து அவளுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு நான் பக்கம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். சாமி, நான் வெளிநாடு போயிட்டு உனக்கு அங்கேருந்து எல்லாமே நான் வாங்கி அனுப்புகிறேன், நீ பத்திரமா இருந்துக்கோன்ட்டுலாம் என்னோட சொன்ன 2ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணுக்கிட்ட நான் பேசியிருக்கேன். சாத்தான் அந்த அளவுக்கு வழி நடத்தியிருக்கிறான். இருந்தாலும் கண்ணை மூடிட்டு யாரும் கார் ஓட்ட மாட்டாங்க. நான் மரணத்தை தேடி கண்ணை மூடி கார் ஓட்டியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு எவரும் சேதமும் இல்லை. எனக்கும் அகப்பே பாஸ்டருக்கு அகப்பே சர்ச்சுக்கெல்லாம் இப்போயே சொல்கிறேன், எந்த சம்மந்தமும் இல்லாத இருந்தேன். நான் ஒரு நாள் பாஸ்டர் வந்து ஜீசஸ் கால்ஸுக்கு மெசேஜ் கொடுக்க வந்திருந்தார். அன்றைக்கி நான் ரொம்ப உடஞ்சி போய் வந்திருந்தேன். மந்த்லி 28 எனக்கு அந்த பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவாங்க, மந்த்லி ஒரு நாள். அன்றைக்கி நான் வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இருந்தாலும் பாஸ்டர் யாருன்னு தெரியல, வந்து நல்லா பாட்டு பாடினார், ஜெபம் பண்ணார். இவருடைய வார்த்தை வந்து எங்கிட்ட சொன்ன வார்த்தை எங்கிட்ட பேசிச்சு, உன்னை வந்து சாகருக்கு நான் ஒன்றும் படைக்கலை, ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனையோ பேர் இங்கே சாவை தேடி வந்திருக்கீங்கன்ட்டு ஒரு ப்ராஃபஸ் சொன்னார். சரி கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் 10 மணிக்கு கிளம்பி போகிறேன். நான் சொல்லிட்டேன் ஒய்ஃபை கிட்ட, நான் வருவேன் உட்காருவேன், 10 மணிக்கு நான் சண்டேயில் தான் வருவேன் ஆஃபீஸுக்கு. என்னோடய வண்டி எல்லாமே போயிடுச்சு, என்னோடய காரு பைக்கு எல்லாமே வந்து டியூ கட்டாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுவுமே இல்லை, வெறும் எக்ஸலில் தான் வருவோம். ஆனால் எல்லாமே சம்பாரித்தேன். ஆனால் திருப்பி எக்ஸலில், எங்கள் மாமனாரோட எக்ஸலில் தான் வருவேன். நான் ஆஃபீஸில் வரவங்க எல்லாமே நல்ல பைக்கில் வருவாங்க, நல்ல ட்ரெஸ் இருக்காது. ஆண்டவரே, நான் சினிமாவில் எப்படி இருந்தேன், 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்தெல்லாம் நான் ஷூ பெல்ட்டெல்லாம் வாங்கினேன். இன்றைக்கி என்னால் ஒரு 300 ரூபா கொடுத்து சட்டை வாங்க முடியலையே.
ஏன்னா வரதெல்லாம் சொல்கிறேன், என் பொண்ணுக்கு ஒரு பால் பாக்கெட்டோ ஒரு பேம்பர்ஸோ வாங்க கூட கிடையாது. அந்தளவுக்கு ஒரு தரித்திர நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் வேதத்தை நான் கையில் எடுக்க மறக்கலை. எல்லா நேரம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்கப்பட்டேன். அப்போ முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. என் மனைவி சொன்னையும் நான் கேட்கல, யார் சொல்லியும் நான் கேட்கல. அப்போ பாஸ்டருடைய என்னைக்கோ பாஸ்டர் வந்து ஒரு சிடி பாடியிருக்காரு, உன் காலங்கள் என் காலங்கள் கரத்தில் என் நாட்களோ அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அது ஆக்சுவலாக ஜோயல்ன்ட்டு ஒரு தம்பி சர்ச்சுக்கு வரவர், அவர் காரை சுத்தம் பண்ணுறப்ப 2 சிடி இருக்குன்னா ஒன்று நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான். வேண்டாம் வெறுப்பாக தூக்கி என் காரில் போட்டிருந்தேன். அன்றைக்கி நான் பொள்ளாச்சியிலேருந்து சரி இன்றைக்கி வாழ்க்கையை முடிச்சிடலான்ட்டு நல்லா கார் ஒரு 80-90 ஸ்பீடில் வரேன். கண்ணை மூடிட்டேன். ஆண்டவரே நான் இன்றைக்கி இது பண்ணுறேன், எனக்கு சாகிறப்ப பயம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஸ்பீடாக வந்தேன். அப்போ இருந்து ஒரு மனசுக்குள்ளே சரி சாகிறதே சாகிற, இந்த சீடியை கேட்டு நீ போயிரு அப்படின்ட்டு, சரி சீடியை போட்டு ஏன்னா சாமி பாட்டு கேட்டே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த சீடியை போட்டு போகிறேன். எடுத்தோன்னே பாஸ்டரோட அந்த கணீர் வாய்ஸ், அந்த உன் காலங்கள் என் கரத்தில் உன் நாட்கள் அப்படி இல்லை நீ முடிச்சிட முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஒரு 15-20 செகண்டு கண்ணை மூடிட்டு காரை ஓட்டியிருப்பேன். ஒரு செகண்டு கண்ணை மூடினாவே எவ்வளோ விபத்துக்கள் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. நான் கண்ணை மூடி வந்திருக்கிறேன். எந்த நாயும் குறுக்க வரல, யாரும் குறுக்க வரல, எந்த வண்டியும் குறுக்க வரல. கோயில் பாலத்திலிருந்து கிணத்துக்கடவை வழியில் வந்துட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு எப்படியாவது நான் அடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் என் காரில். ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சாவை தேடி போய் எனக்கு சாவு கொடுக்காத ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு சில நேரம் பெட்ரோலுக்கே காசு இருக்காது. அப்போ கோயம்புத்தூர்லேயே துடிக்க ஆரம்பித்தா நான் ஒரே ஒன்று தான் மீட்டர் பாக்ஸில் வச்சு இன்றைக்கி நான் சாட்சி சொல்லுவேன், ஆண்டவரே என்கிட்ட காசு இல்லை, மூலியத்துக்கு போகிறேன், என் வண்டி எங்கேயும் நிற்கக்கூடாது ஆண்டவரே, இந்த காரூணியம் ஸ்கூல் பக்கம் வரைக்கும் என்னை கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டுனா எனக்கு ஒரு தைரியம் ஆயிரும். இன்றைக்கி சொல்கிறேன், இந்த பாலம் தாண்டி இந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டா என்னை மாதிரி தைரியமாக யாரும் இருக்க முடியாது. அந்த சைடு போன எத்தனையோ நான் கடன் தரல, வட்டி தரல அப்படின்ட்டு வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி எவ்வளவோ பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஆண்டவர் என்னை கமிஷன் ஆஃபீஸில் வந்தாலும் சரி எங்கேனாலும் சரி இந்த பைபிளை மட்டும் நான் தூக்கிட்டு போவேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா வெறும் வசனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவர் எங்கூட பேசுவார். இந்த மாதிரி நேரத்தில் தான் பாஸ்டருடைய அந்த பாட்டு என்னை ரொம்ப பெஸ்ட்டாக வந்து ஜெபம் பண்ணேன். சில நேரம்லாம் நைட்டெல்லாம் 11 மணிக்கெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். நைட்டு செக்யூரிட்டி வருவேன், கொஞ்சம் நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னை ஸ்டாஃப் என்ன திறந்து விட்டுருவாங்க. அந்த டூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருக்கிறப்ப போன வாரம் நான் அழுது ஜெபம் பண்ணிட்டுருக்கிறப்ப யாருன்னே தெரியாது இந்த மாதிரி தேவ மனுஷன் ஒருத்தர் வந்து என்னை சொன்னார், தம்பி நீ எதுக்காக அழுகிற, உன் கடன் எல்லாமே மாறும், நீ அவரும் கூட பேசணுன்ட்டு அலையாத, அவர் உங்கூட தான் இருக்காரு, உன் கடன்கள் எல்லாமே மாறும், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. என்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ண போனால் காணிப்பி கொடுப்போம், அவங்க எனக்கு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 600 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஆண்டவர் நடத்துறது தான். நான் வேண்டாம் அப்படின்னா இல்லை ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு, இந்த 600 ரூபா வச்சுக்கோ அப்படின்னாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் வந்து நீங்கள் சாட்சியாக நிப்பாட்டுறாருன்னா, நான் வந்து ஆக்டர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு போடுறத நான் பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன். அது இல்லை தம்பி, உன்னை அப்போஸ்தலர் ஃப்ரான்சிஸாக மாற்றுறேன் அப்படின்னு தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. ஒருவேளை நான் நடிகனாக இருந்தால் இந்த தமிழ்நாடு மட்டும் ஏதோ இன்றைக்கி எங்கூட நடித்தவங்கெல்லாம் ஒரு பாதி பேர் பிரபலன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் அது பிரபலம் இல்லைங்க. ஆண்டவர் வந்து உங்களை தொட்டார்னா உலகம் முழுவதும் பிரபலப்படுத்துவார். அவருடைய வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு சில நேரம் அவங்களெல்லாம் நான் டிவியில் பார்க்குறப்ப எனக்கு ஒரு தாழ்வு வரும். சரி நம்ம கூட உட்காந்து போட்டிக்கு வந்தான், நம்ம கூட உட்காந்து டீ சாப்பிட்டா இன்னைக்கு இவன் ஜட்ஜாக உட்காந்துருக்கானே, இவன் இப்படி நடிக்கிறானேன்னு ஆண்டவர் அப்போ என் உள்ளத்தில் பேசுவார். இல்லை, உன்னை நான் நினச்சது வேற, இது வந்து வெறும் தமிழ்நாடுக்குள்ளே தான். உன்னை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தெரியணும்னா நீ என்னை பைபிள் எடுத்திருக்கா, சாட்சி எல்லாமே ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் வந்து நேற்று இது இன்னைக்கு நான் பேசுறதும் கூட ஒரு சாட்சி தான். ஏன்னா நான் போன மாதமே வந்து பாஸ்டர்கிட்ட இவரோட அந்த என்னைய அங்கே வந்து மெசேஜ் கொடுத்துலேருந்து இவரை பார்க்கணுன்ட்டு இங்கே வந்து தங்குற சூழ்நிலையினால பாஸ்டர் வந்து அன்றைக்கி தனிமையில் பார்த்தேன், பேசினேன், இந்த மாதிரி முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னேன். சரி பிரதர் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எப்போ ஆண்டவர் ஏவராரோ வந்து எடுத்துக்குங்க அப்படின்னாரு. போன மாதம் எடுக்க வேண்டியது நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் நேற்று நைட்டு ஆக்சுவலாக லைவ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போக வேண்டியது. ஆண்டவர் உணர்த்தினார், இல்லை நீ டிசம்பருக்கு மட்டும் வாக்கு கொடுத்துருக்கீல, நீ பாஸ்டர்கிட்ட பேசினார். நைட்டு 10:30 ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், நான் எடுக்க முடியாமல் போயிருக்குண்ணா. உடனே ஃபஸ்ட்டு நாளைக்கு வாங்க, நீங்கள் இன்னொரு முழுக்க ஞானஸ்தானம் இருக்குது, நீங்களும் கலந்துக்குனாங்க. இது எல்லாமே ஆண்டவர் கிருபை தான். என் ஒருத்தனுக்காக இங்கே தொட்டி கழுவி 10,000 லிட்டர் தண்ணி போடணுன்ட்டு கிடையாது. ஆண்டவர் ரத்தத்தில் என்னை திருப்பியும் இன்னைக்கு பிறக்க செய்திருக்கிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்று பாஸ்டர் கேட்டாங்க குடும்பத்துலேருந்து யாரும் வரலையா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இல்லை பாஸ்டர், எனக்கு தெரியும், எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அக்கா தங்கச்சிங்க, என் குடும்பம் தான் இங்கே இருக்குது. ஆமேன். என் மனைவி மட்டும்தான் அங்கே இருக்காங்க. எனக்கு அண்ணன் அக்காவா இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு புது உறவை கொடுத்துருக்கார். நிறையா அக்கா அண்ணன் தங்கச்சியெல்லாம் இருக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்.
தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் முன்னும் பல சாட்சிகள் இருக்கிறது. நேரம் கிடைக்கும் பொழுது ஆண்டவர் சாட்சியாக இருப்பேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இன்று புதிதாக பிறந்திருக்கிற என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.